கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாள் 3/6/8/2026. பாவத்தை ஜெயிப்பதில் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்வோம். 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலே நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இந்த நாள் முழுவதும் தேவன் உண்மையுள்ளவர், தேவன் உண்மையுள்ளவர், தேவன் உண்மையுள்ளவர் என்று இன்று பகல் முழுவதும் எத்தனை முறை நம்மால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை நாம் சொல்லுவோம். சோதனை வந்தால் பயப்படாதிருங்கள், தேவன் உண்மையுள்ளவர் என்ற வாக்குத்தத்தத்தை நினைவில் கொள்ளுங்கள். அவரை நம்பி ஜெபியுங்கள். அவர் உங்களை தாங்கி பாவத்தின் மீது வெற்றி பெற செய்வார். ஜெபம். உண்மையுள்ள தேவனே, சோதனையின் நேரத்தில் உம்மையே நம்பி நிற்க உதவிடும். பாவத்திற்கு இடம் கொடுக்காமல் நீர் காட்டும் வழியில் நடக்க எனக்கு கிருபையும் வலிமையும் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளில் 3-4 குறைந்தபட்சம் ஒரு 5-6 முறையாவது தேவனுடைய உதவியை கேட்டு ஜெபியுங்கள். காம இச்சை. இந்த இச்சையை குறித்து வேதவசனம் நமக்கு அநேக காரியங்களை சொல்லுகிறது. அதிலும் குறிப்பாக ஆரம்பம் முதலே வேதவசனம் இச்சையாதிருப்பாயாக என்பது நம்முடைய மனதளவிலே செய்யக்கூடிய பாவங்களில் இதுவும் ஒன்று. ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவாங்க, சீக்ரெட் சின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மறைவான பாவம். ஆகவே இந்த பாவத்திலிருந்து நாம் ஜெயம் கொள்ள நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது போல நாமும் சொல்வோம். பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி என்று எழுதியிருக்கிறதே. இந்த வசனத்தை மனப்பாடம் செய்யுங்கள். இந்த வசனத்தை இன்று பல முறை சொல்லி பாருங்கள். இந்த வசனத்தை உங்கள் கையால் ஒரு முறை எழுதுங்கள். பாவத்தின் சோதனை வரும்பொழுதெல்லாம் வேதாகம வசனத்தை சத்தமாக மேற்கோள் காட்டுங்கள். இந்த பாவத்தை அல்ல, மற்றொரு பாவம்தான் என்னை தோற்கடிக்கிறது, அதை நான் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இதை குறித்ததான ஒரு சிறிய புத்தகத்தை உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறோம். அதை பாருங்கள். அநேகமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா பாவத்தினுடைய பட்டியலையும் வேதம் அந்த பாவத்தை குறித்து என்னவெல்லாம் சொல்லுகிறதோ அதுக்குரிய வேத வசனங்களை இங்கே கொடுத்திருக்கிறோம். நீங்கள் அதை படித்து பயன்பெறுங்கள். இந்த புத்தகம் தேவைப்படுவோர் 9962154036 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். இந்த பாவத்தை மேற்கொள்ள முயற்சிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பரலோகத்தின் தேவன் வெற்றி சிறக்க பண்ணுவார், ஜெயத்தை கட்டளையிடுவார். இந்த பாடங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு இதை எப்படி செய்யணும்ன்றது புரிந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஒருவேளை பிரயோஜனமா இருக்குமானால் நீங்கள் மாத்திரமல்ல அநேகரும் அறிந்து கொள்ளும்படியாக இந்த வீடியோவை மற்றவர்களோடு ஷேர் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அன்பும் இரக்கமும் உண்மையும் உள்ள பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே நாங்கள் படித்த வேத வசனங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் உண்மையுள்ள தேவன் என்பதை விசுவாசிக்கிறோம். இந்த காம இச்சை என்னும் பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு எங்களுக்கு நீர் கிருபையும் இரக்கத்தையும் தயவையும் பாராட்டும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகியோட நீர் தைரியத்தையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தாரும் செய்வீர் என்ற விசுவாசத்தோடு நல்மீட்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். May God bless you. Turn to the Believers என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். May God bless you.